welcome back to Priya's Korner. இன்னைக்கு நம்ம ஒரு சமையல் தான் பார்க்க போறோம். அதுவும் கர்நாடகா டிஷ். இது ரொம்ப ஃபேமஸ் மட்டும் இல்ல கர்நாடகால. இது ரொம்ப ஹெல்தி கூட. அதாவது காய்கறி வேக வச்ச தண்ணி, அதாவது ஸ்டாக், வெஜிடபிள் ஸ்டாக்ல செய்யற ஒரு குழம்பு. இதுக்கு பேர் பஸ்ஸாருன்னு சொல்லுவாங்க. பஸ்ஸாருன்னா ட்ரெயின் பண்ண ரசம். அதாவது அந்த காய்கறியை வேக வச்சு எடுத்துட்டு அதோட தண்ணியில ரசம் வச்சுட்டு அந்த காய்கறி வேக வச்சு எடுத்த காய்கறியை வந்து ஒரு பொரியலா பண்ணிடுவாங்க. நம்ம பருப்பு கீரையும் சேர்த்து எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி நாங்கள் கீரையிலையும் பண்ணலாம். எக்ஸப்ட் இந்த வெந்தயக்கீரை அந்த மாதிரி கொஞ்சம் கசப்பான கீரையில பண்ணாம மற்ற எல்லா கீரையிலையும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னாங்கண்ணி கீரையில பஸ்ஸாரு செய்ய போறோம். பொன்னாங்கண்ணி கீரை பஸ்ஸாரு பண்ணுற மாதிரியே ப்ரொசீஜரில் நீங்கள் எந்த காய்கறியில் வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கொள்ளுன்னு ஒரு விதை வரும், அந்த விதையையும் முளை விட்டோ இல்லை முளை விடாததையோ அதை வேக வச்சும் அதையும் அந்த வேக வச்ச தண்ணியிலையும் இந்த பஸ்ஸார் பண்ணலாம். இது வந்து வெரி ஹெல்தி. எப்படின்னா வெஜிடபிள்ஸ் ஸ்டூ, அதாவது வெஜிடபிள் ஸ்டாக்னாலே ரொம்ப ஹெல்தி. அது சாப்பிட்டா உடம்பு சரியில்லாதப்போ கூட நமக்கு ஸ்ட்ரென்த் வர்றதுக்கு வெஜிடபிள் ஸ்டாக் குடிக்க சொல்லுவாங்க, இல்லைன்னா நான்வெஜ் ஸ்டாக் குடிக்க சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஒரு குழம்பா வந்து ரெகுலர் யூஸில் கர்நாடகாவில் யூஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி களிக்கு, ராகி களிக்கு, ராகி முத்தைக்கு தொட்டுக்கு வச்சுக்குவாங்க. அது இல்லாமல் ரைஸ்க்கும் தொட்டுக்கு வச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த காயும் வேஸ்ட் ஆகாது. காயை வந்து பொரியல் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரே ஐட்டத்தில் உங்களுக்கு ஒரு குழம்பு வந்துடும், ஒரு பொரியலும் வந்துடும் எப்போவுமே. இதில் ஒரே ஒரு ப்ராசஸ், அந்த காலத்து ப்ராசஸ் என்னென்னா, இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் அந்த பூண்டையும் வந்து அடுப்பில் உள்ளே வச்சு சுட்டு எடுத்து தான் பண்ணுவாங்க. நம்ம ஆனால் அதை வதக்கியும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ப்ரொசீஜர் மட்டும் ட்ரெடிஷ்னல் ப்ரொசீஜரில் வந்து மாறுமே தவிர்த்து மற்றபடி எல்லாமே நம்ம நார்மல் ப்ரொசீஜரில் தான் பண்ணுறாங்க. ஏன் நான் வந்து நார்மல் ப்ரொசீஜரில் காமிக்கிறேன்னா, இட் இஸ் நாட் ஃபீஸிபிள். இப்போ வந்து அந்த கேஸ் ஸ்டவ்லையோ அதுலேயோ சுடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் வந்து நான் விரும்ப நம்ம கடாயில் வதக்குற மாதிரியே வதக்கிட்டு காமிக்க போகிறேன். இப்போ பொரி குழம்புன்னு சொல்லுவாங்க தமிழில், அந்த மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பொன்னாங்கண்ணி கீரை பஸ்ஸாரு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ளஸ் அந்த பொன்னாங்கண்ணி கீரையை வேக வச்சு எடுத்து பசார் பண்ணிவிட்டு அந்த கீரையை வந்து எப்படி பொரியல் பண்ணுறதையும் சேர்த்தே பார்த்துடலாம். ஏன்னா எந்த காய்கறியை நீங்கள் வேக வச்சாலும், லெட் இட் பி கீரை, இல்லைனா வேறு ஏதாவது பருப்போ, இல்லைனா காய்கறியும் எந்த காய்கறியில் வேணாலும் மோஸ்ட்லி இந்த பசார் பண்ண முடியும். கோஸில் பண்ணலாம். ஸோ கோஸை வேக வச்சு எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் பசார் பண்ணிவிட்டு அந்த கோஸை வந்து பொரியலாக பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கோஸை வடிச்சிட்டதுனால, கீரையை வடிச்சிட்டதுனால அதை கொஞ்சம் பருப்பு சேர்த்து போட்டு தான் அந்த பொரியல் பண்ணலாம். பீன்ஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பீன்ஸை வந்து கட் பண்ணி அதை வேக வச்சு எடுத்துட்டு அந்த பீன்ஸை பருப்பு சேர்த்து பொரியல் பண்ணிடணும். இதுதான் பீன்ஸ் பஸ்ஸாருன்னு சொல்லுவோம். அந்த ப்ரொசீஜரையும் காமிச்சிடுறோம். ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்த உடனே நீங்கள் அதை எதுக்கு வேணால் அப்ளை பண்ணலாம். இப்போது பொன்னாங்கண்ணி கீரை பஸ்ஸாரையும் அதோட பொரியலையும் சேர்த்து பார்ப்போம். வாங்க, இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் த ப்ரொசீஜர். ஸோ இந்த பொன்னாங்கண்ணி கீரை பார்த்தீங்கன்னா சில டைமில் இந்த மாதிரி வேரோட வரும். இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வேரை கொண்டு போய் நட்டு வச்சிங்கன்னா சூப்பராக வளர்ந்துடும். ஸோ வீட்டிலே வளர்ச்சிக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி தான், புதினாவாக இருந்தாலும் சரி, புதினா மோஸ்ட்லி எல்லாருமே நார்மலாக செய்கிற விஷயம். நாங்கள் எந்த செடியாக இருந்தாலுமே நாங்கள் வீட்லேயே இப்போ ஏதாவது தொட்டியில் கேப் இருந்ததுன்னா அதில் போய் இதை நட்டு வச்சுருவோம். ஸோ இப்போ கோங்குரா, புதினா, பொன்னாங்கண்ணி, அதுக்கடுத்து மண் தக்காளி கீரை, இதெல்லாமே வந்து கொஞ்சம் ரூட்டோடு இருந்தாலே வச்சிடலாம். அதே மாதிரி மண் தக்காளியும் அந்த விதை கொஞ்சம் முத்துன மாதிரி இருந்ததுன்னா அதையும் போட்டு வச்சா எங்கள் வீட்டில் மண் தக்காளி கீரையும் வளர்ந்துருக்கு. நான் அதையும் ஒரு நாள் வீடியோ பண்ணி காமிக்கிறேன். கீப் சப்ஸ்கிரைபிங் டு பிரியாஸ் கார்னர். உங்களுக்கு இந்த மாதிரியான அப்டேட்ஸும் கிடைக்கும். நான் ஹோம் கார்டனிங், எப்படி டெரஸ் கார்டனிங், பால்கனி கார்டனிங் இதெல்லாம் காமிக்கிறேன். இது ஈஸி தான் குக்கிங்கு. வாங்க சீக்கிரம் போய் பார்ப்போம் இன்க்ரீடியன்ட்ஸ், அதுக்கப்புறம் மெத்தட். பொன்னாங்கண்ணி பஸ்ஸாரு, பொன்னாங்கண்ணி ஸ்டாக்கில் பஸ்ஸாரு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பொன்னாங்கண்ணியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. துவரம் பருப்பு ஒரு 3/4 கப், ஆனியன், பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, இல்லைனா சின்ன வெங்காயம் இருந்ததுனாலும் சரி, ஜீரகம் வந்து நல்லா ஜாஸ்தியாக யூஸ் பண்ணணும் இந்த டிஷ்க்கு, தேங்காய், தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு, உளுந்து, பூண்டு, கருவேப்பிலை, புளி, பிளெயின் மிளகாத்தூள், கொஞ்சம் மிக்ஸ்ட் மேஜிக் மிளகாத்தூள், இது கலருக்காக இந்த பிளெயின் மிளகாத்தூள், மஞ்சத்தூள்,
சால்ட், ராக் சால்ட் இல்லைனா சால்ட் எது வேணும்னாலும், எண்ணெய் தாளிக்க, பெருங்காயத்தூள். பொன்னாங்கண்ணி கீரை பசார் செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ், மற்ற பசார் செய்கிறதுக்கும் இது வரைக்கும் இந்த போர்ஷன் ஆஃப் த இன்க்ரீடியன்ட்ஸ் சேம், ஒரு வெஜிடபிள் தான் மாறும். ஸோ இது பசாருக்கு இந்த பருப்பு கிடையாது, இந்த பருப்பு வந்து உங்களுக்கு அந்த பொரியல் செய்கிறதுக்கான பருப்பு, தோரம் பருப்பு. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் அந்த பொரியலுக்கும் யூஸ் பண்ணுவீங்க அண்ட் பசாருக்கும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த கீரையையும் பருப்பையும், அதாவது இந்த எந்த வெஜிடபிள் இருந்தாலும் அதுவும் இந்த பருப்பும் சேர்த்து நீங்கள் வேக வைக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் அந்த பருப்பையும் கீரையையும் பொரியலுக்கு யூஸ் பண்ணிடுவீங்க. வேற அந்த ஸ்டாக் எடுத்து தான் இந்த குழம்பு வைப்பீங்க. ஸோ இதில் வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பொரியலுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பசாருக்கும் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நம்ம பொன்னாங்கண்ணி கீரை பசாரு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நோட்டீஸ் பண்ணிங்கன்னா பருப்பையும் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூளும் ஒரு 2 drops ஆஃப் ஆயில் இல்லை 1/2 teaspoon ஆஃப் ஆயிலை போட்டுட்டு இதில் நம்ம எந்த காய்கறி வேக வைக்கிறோமோ இன்றைக்கி இந்த பொன்னாங்கண்ணி கீரை இதை ஆட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2-3 விசிலோ டிபெண்டிங் ஆன் எந்த வெஜிடபிள் யூஸ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு அது வேகணும் அப்படின்றத பொறுத்து 2-3 விசில் விட்டு எடுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பசார் செய்கிறதுக்கு. இது எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் சரி, இல்லை நான் சொன்ன மாதிரி முளைவிட்ட பருப்புகளோ இல்லைனா கொள்ளு பசாருன்றது ரொம்ப ஃபேமஸ் இங்கே பெங்களூரில். ஏன்னா கொள்ளு வந்து பாடிக்கு நல்லா அந்த ஹீட் கொடுக்கும். இந்த சில் சீசனில் அந்த டைம்லலாம் நல்லா ஹீட் கொடுக்கும். ஸோ வெளிநாட்டில் ரொம்ப சில் சீசனில் கூட நீங்கள் கொள்ளு வந்து உங்களுக்கு கிடச்சிதுன்னா இந்த மாதிரி பசார் செய்யலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ராகி முத்தையோடவோ இல்லை ரைஸ் கூடவோ எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ இதை வேக போட்டுருவோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுக்கு வேக வச்சு எடுத்தக்கப்புறம் காமிக்கிறேன். ஸோ இப்போ பசார் குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அதில் ஜீரகம் நான் சொன்ன மாதிரி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டு சின்ன வெங்காயம் இதையும் ஃப்ரை பண்ணிக்கணும். நீங்கள் நார்மல் வெங்காயம் இருந்ததுன்னா இன்னும் பாதியமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் அரைக்க தான் போகிறோம், அதனால் சைஸ் பரவாயில்ல. பூண்டு இதையும் அரைக்கிறதுக்கு இதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மிச்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பூண்டும் இன்னும் கொஞ்சம் வெங்காயமும் பொரியலுக்காக வச்சாச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மெஷர்மெண்ட்டில் பாதி கால்வாசி இதுக்கும் பாதிக்கு மேலே இதுக்கு குழம்புக்கு யூஸ் பண்ணிடணும், பாதி பொரியலுக்காக வச்சுக்கணும். இதில் புளியையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை லைட்டாக சூடேற மாதிரி இதில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் நான் அப்போவே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த முழு வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தையும் இந்த பூண்டையும் உரிக்காமலே அந்த ஒரு குச்சி மாதிரி இதில் சுற்றி வச்சுட்டு அடுப்பில் கீழே அடுப்பில் வந்து உள்ளே வச்சு சுடுவாங்க. அதுதான் ஆக்சுவல் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் மேக்கிங் பசார். ஆனால் நம்மளுக்கு இப்போ ப்ராக்டிக்கல் இல்லாததுனால நம்ம இப்படி கடாயில் ஆஸ் யூஷுவல் நம்ம வதக்குற மாதிரியே வதக்கிட்டோம். லைட்டாக அரைச்சி எடுத்துட்டு அதனால இந்த ஆறுன ஜீரகம் வெங்காயம் சேர்த்துட்டு ப்ளஸ் 1 or 2 tablespoons ஆஃப் கீரை அண்ட் பருப்பு, வெந்த கீரையும் பருப்பையும் சேர்த்துக்கணும். இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது அரைச்சி எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ பீன்ஸ் பருப்பாக இருந்தால் கூட அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து அரைச்சி தான் எடுத்துக்கும். இது அந்த வேக வச்ச தண்ணி அதை பத்திரமா எடுத்து வச்சிடணும் இல்லையா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். பார்த்துக்கோங்க, இந்த தண்ணி வந்து அந்த இதில் வேக வச்சது கீரையும் பருப்பும் வெந்த தண்ணி வடிகட்டி எடுத்துருந்தோம் இல்லையா, ஸ்ட்ரெயின் பண்ணி அதை தான் இதில் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த அரைச்சது இதில் ஆட் பண்ணிடணும். இது வந்து ரசம் மாதிரி கலக்கிறது தான். ஆக்சுவலாக சாருனாலே ரசம் தான் மீனிங். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 1-2 கிளாஸ் தண்ணி உங்கள் திக்னஸ்க்கு வேணுன்ற மாதிரி அதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த ப்ளெயின் மிளகாத்தூளும் மேஜிக் மிளகாத்தூளையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இது கலருக்காக தான் காஷ்மீரி போடுறேன். அண்ட்
1 டேபிள்ஸ்பூன் ராக் சால்ட், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இது பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்மளோட ரசம் எப்படி கலக்கி வைப்போமோ அதே மெத்தட் தான் இது. ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த வேக வச்ச தண்ணி, நம்ம அரைச்சி எடுத்த மசாலா மிக்சர், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விடுவோம். மிக்ஸ் பண்ண உடனே நம்ம கேஸில் வச்சிடலாம். இது கொதிக்கும் போது காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பசார் வந்து இப்போ கொதிச்சிட்டு இருக்கு. இது வந்து 15 to 20 minutes கொதிக்கணும். அதோட மிளகா ஸ்மெல், அந்த மசாலாவோட ஸ்மெல் எல்லாம் இதாகிற அளவுக்கு இது கொதிச்சுட்டே வரணும். கடைசியில் தாளித்து கொட்டணும். ஸோ இது ஒரு சைடு கொதிக்கும் போது யூஸ்வலாக நீங்கள் அந்த பொரியல் பண்ண முடியும். தாளிப்புக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகா. ஸோ இப்போ பொரியல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் போட்டு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் தான், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. ஸோ இப்போ காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டுட்டு அந்த பூண்டு மிச்சம் இருந்ததை நல்லா இப்படி தட்டி போடணும். பாருங்கள், தட்டி போட்டுட்டு சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒன்றும் பாதிமாக கட் பண்ணி போடுங்க, இல்லைனா நல்லா ஃபைனாக பெரிய வெங்காயம் போடலாம். இது பொரியலுக்கு ஸ்டார்டிங் கழுக்கா. இதில் ஒரு சிட்டிக்கை சால்ட்டும் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருந்த வெஜிடபிள் அண்ட் தால், அதாவது இந்த இடத்துல பீன்ஸ் அண்ட் தால் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பொன்னாங்கண்ணி கீரை, வேக வச்சு பொன்னாங்கண்ணி கீரை, தால் ரெண்டுத்தையும் இந்த பொரியலுக்கு சேர்த்து கலந்து விடுவோம். நான் கலந்து விட்டுட்டு காமிக்கிறேன். ரொம்ப கரண்டி சத்தம் கேட்குது. கொஞ்சம் சால்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், டீஸ்பூன். ஸோ இது மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இறக்கும்போது வேணும்னா நீங்கள் கோகோனட் ஸ்க்ரேப், தேங்காய் திருவள் போடலாம். ஆனால் அது இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இதில் ஆல்ரெடி பருப்பு இருக்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி தேங்காய் திருவள் போடலை. இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes சூட்டில் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுக்கிறது தான் இந்த பொரியல். அவ்வளோதான், இது ரெடி. ஆக்சுவலாக பசார் கூட வந்த பொரியல், பருப்பு சேர்த்த பொரியல். இப்போ நம்ம அந்த பசாரை தாளிக்கிறதுக்கு ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் ஆயில் சூடு பண்ணிவிட்டு கடுகு போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டோம். அப்புறமா கருவேப்பிலை இது போட்டாச்சு. போட்டு இது கொஞ்சம் வெடிச்ச உடனே இப்போ நம்ம கொதிக்க வச்ச அந்த பசாரை இதில் ஆட் பண்ணணும். இந்த பசாரை இந்த தாளிப்பில் ஆட் பண்ணிவிட்டு இதுலேயும் இன்னொரு 5 to 10 minutes ஆமாம், இதில் ஒரு 5 to 10 minutes கொதிக்க விட்டுடணும். ஆக்சுவலாக நீங்கள் அந்த தாளிப்புக்கு அப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள், இன்னும் ஈஸியராக இருக்கும். ஏன்னா சூட்டில் வேலை செய்யும்போது அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்தில் தான் சூடெல்லாம் பண்ணுறது. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு திருப்பி கேஸ் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக இருப்பாங்க. எல்லா காய்கறியோட இதுவும் கலர் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வரும். ஸ்டூ எடுத்து, ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி அதில் இந்த கொஞ்சம் மிளகா பொடியும் இதுவும் சேர்த்துறதுனால எல்லா பசாருமே எந்த பசாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. வெறும் பசார் வச்சா அதை கூட நம்ம வைக்க போகிற பொரியலை சேர்த்து தான் தெரியும் இது எந்த பசாருன்னுட்டு. இந்த பசார் ரெடி ஆகிடுச்சு, கொதிச்சு வந்துருச்சு, இதில் எண்ணெய் சேர்ந்துருச்சு. பசார் பார்த்திங்கன்னா 2 to 3 days இங்கே கர்நாடகாவில் வச்சுக்குவாங்க. இந்த கோல்ட் கிளைமேட்டுக்கு ஒன்றுமே ஆகாது. அண்ட் ஒன் மோர் திங் இஸ், இட் இஸ் ஹெல்தி டு ஈவன் ஹாவ் இட் ஃபார் 2 to 3 days. அதனால தான் சொல்கிறேன். அது டேஸ்ட்டும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதனால் இதை 2 to 3 days வச்சுக்கலாம். நம்ம காரக்குழம்புலாம் எடுத்து வைக்கிற மாதிரி தான் இது. காரக்குழம்பு எப்படி அது வந்து 10 to 15 days கூட வைக்கலாம், அந்த மாதிரி தான் இது. இது புளி சேர்த்துருக்கிறதுனால, தேங்காய் சேர்த்துருந்தாலும் இது நல்லா தான் இருக்கும். லைட்டாக எண்ணெய் விட்ட உடனே நிறுத்திடலாம். ஸோ பொன்னாங்கண்ணி கீரை பசாரு ரெடி. வெஜ் ஸ்டாக்ல செஞ்ச ரசம், வெஜ் ஸ்டாக் ரசம் ரெடி. இதை வந்து ரைஸோட,
களியோட இல்லைனா ஆக்சுவலாக தோசை சப்பாத்தி கூட இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பொன்னாங்கண்ணி கீரை பொரியல், பொன்னாங்கண்ணி கீரை பசாரு ரெடி ஆகிடுச்சு.